சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். தூத்துக்குடி அருகே முன் விரோதம் காரணமாக அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவியின் கணவர் முத்து பாலகிருஷ்ணன் என்பவரை லாரி ஏற்றி கொலை செய்துவிட்டதாக அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே கொல்லம்பரம்பு என்ற கிராமம் இருக்கிறது. அங்கு அதிமுகவை சேர்ந்த முன்னாள் பஞ்சாயத்து தலைவியின் கணவரான முத்து பாலகிருஷ்ணன் என்பவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் முத்து பாலகிருஷ்ணன் இருசக்கர வாகனத்தில் சந்திரகிரி அருகே சென்றபோது ஒரு லாரி அவரது இருசக்கர வாகனம் மீது மோதியது. அதில் முத்து பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். கல்குவாரிக்கு 650 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்தது, உள்ளாட்சி தேர்தல் முன் விரோதம் போன்றவை காரணமாக முத்து பாலகிருஷ்ணனை திமுக பஞ்சாயத்து தலைவராக இருக்கும் கருணாகரன் என்பவர் கொலை செய்துவிட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முத்து பாலகிருஷ்ணனை லாரியை வைத்து ஏற்றி கொலை செய்து விடுவேன் என சில நாட்களுக்கு முன்பு கருணாகரன் மிரட்டல் விடுத்ததாகவும் அவரை கைது செய்ய வேண்டும் எனவும் முத்து பாலகிருஷ்ணனின் உறவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த விவகாரம் குறித்து வழக்கு பதிவு செய்த ஓட்டப்பிடாரம் போலீசார் லாரி ஓட்டுநர் சவுந்தரராஜனை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திமுக நிர்வாகியால் அதிமுக நிர்வாகியின் கணவர் கொலை செய்யப்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.